வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்கிறேன். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க. நல்ல கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் படிப்படியாக எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள் இந்த உலகத்தில் சந்தித்து கொண்டு வந்தாலும் இவ்வளோ தூரம் ஜெயித்திருக்கீங்க. ஆனால் சில நேரங்களில் நடக்கிற சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிற ப்ராப்ளங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் வருகிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும்பொழுது, ஃபைனான்ஸ் நெருக்கடிகள் வரும்போது, சரித்துடைய பலவீனங்கள் வரும்போது ஒரு காரியம் நடந்து விடுது, சோர்ந்து போய் விடுது. எனக்கு கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது என்ன, தரிசனத்தை விட்டு நீங்கள் தூரமாக போயிடுறீங்க. மனுஷனுடைய நல்ல அன்பை விட்டு நீங்கள் தூரமாக போயிடுறீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் அன்பை பேச முடியாது, டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும். ஏன்னா அந்த சோர்ந்து போகும்போது என்ன உண்டாது என்றால் உங்கள் தரிசனங்கள் மற்ற காரியத்தை விட்டு நம்ம கடந்து போய்விடும். அதில் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த உலகத்தில் திடகாத்தமாக இல்லைங்க. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. ஏன் யார் சோர்ந்து போகணும்? யாருமே இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிற அவர்கள் தான் வாழ்க்கையில் சோர்ந்து போவாங்க. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகலாமா? ஏன் நீங்கள் சோர்ந்து போக முடியாது என்றால் உங்களை படைத்த ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். நம்முடைய எல்லாருடைய சாபத்துக்காக, பாவத்துக்காக அவர் இந்த உலகத்தில் மரிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிற நல்ல தேவனை பக்கத்தில் வைத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி நான் இந்த உலகத்தில் சோர்ந்து போக முடியும்? ஐ டோன்ட் கேர். எதை குறித்து கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஓடுகிற ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருங்க, செயல்பட்டுக்கிட்டே இருங்க. எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க. வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் தந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க நிரப்பப்படுவீங்க. உங்க தொழில், உங்க பிசினஸ், உங்க கான்ட்ராக்ட், உங்களுடைய வேலைகள், உங்கள் குடும்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், சபை ஊழியங்கள் எல்லாமே மற்ற தரப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும். கவலைப்படாத, தைரியமாக நில்லுங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்காது? ஒட்டுமொத்த நிலைகள் எல்லாம் தலைகளாக தேவன் மாற்றுகிறார். தலைகளாக மாற்றும்போது என்ன நடக்குது? இந்த உலகமே நீங்கள் நானும் கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்.